வணக்கம். தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் தேசிய அரசியல் கூட்டமைப்பின் சார்பாக உலக தமிழினம் பேரியக்கம் சார்பாக வீரத்தியாகி விஸ்வநாததாஸ் தொழிலாளர் கட்சியில் தேர்தலை சந்திக்கிறதுக்காக இன்றைக்கி பெரம்பூர் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செஞ்சுருக்கோம். நம்ம சின்னம் சிறு உரலும் உலக்கையும். இந்த பெரம்பூர் தொகுதியில் இருக்கிற மக்களுக்கு அவங்களுக்கு தேவையான கோரிக்கைகள், நம்மளால் ஏதாவது பண்ண முடியுமா, நம்ம தமிழின மக்களுக்காக நம்மளால் ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இந்த தேர்தலை சந்திக்கிறோம். ஐயா சொன்ன மாதிரி பணபலம் அதெல்லாம் இல்லாமல் இருந்தாலும் நம்ம இனபலம் நம்ம கூட இருக்குது. தமிழ் மக்கள் நம்மளை என்றைக்கும் கைவிட மாட்டாங்க. நம்ம தமிழ் கூடி என்றைக்காக இருந்தாலும் நமக்கு உதவி செய்யும் அப்படின்ற எண்ணத்தில் இந்த தேர்தலை சந்திக்கிறோம். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த உலக தமிழின பேரியக்கம், தமிழ் தேசிய அரசியல் கூட்டமைப்பு, உலக தமிழின பேரியக்கம் ஐயா கரு சந்திரசேகர் சார் அவர்களுக்கு நன்றி. தலைவர் தன்னுரிமை கட்சி தலைவர் பாவலர் அவர்களுக்கும் நன்றி. என்னை இந்த கட்சியில் வெற்றி பெற செய்ய காத்திருக்கிற என் தமிழின குடிகளுக்கு மிகவும் நன்றி. வீரத்தியாகி விஸ்வநாதர் சார் கட்சி, தாஸ் கட்சி, எஸ்கே செல்வம் அவர்களுக்கும் நன்றி. தேர்தலில் சந்திச்சிருக்கோம். 24 மணி நேரமும் என்னோட கண் பார்வையில் இருக்கும். இந்த தொகுதியில் எந்த ஒரு பணியாக இருந்தாலும் 24 மணி நேரமும் முன் செய்கிறதுக்காக காத்திருக்கிறேன். தேர்தலில் நான் வெற்றி பெற்றேன்னா எந்த ஒரு கோரிக்கையாக இருந்தாலும் என் முகவரி கணக்கில் வந்தால் 24 மணி நேரமும் செயல்படுவேன். தமிழ் தேசிய அரசியல் கூட்டமைப்பின் சார்பாக பல இயக்கங்களும் பல கட்சிகளும் சேர்ந்து இணைந்து நடத்தும் தேர்தல் களம் 2026 தமிழர் குடிகள் ஒற்றுமையை உறுதி செய்வதற்காகவே இந்த தேர்தல் களம் சென்னை பத்திரிகை மன்றத்தில் தேர்தல் அறிக்கையை எங்கள் தலைவர் தமிழர் தன்னுரிமை கட்சி பாவலர் மு ராமச்சந்திரன் தலைமையில் அறிக்கையை தெரிவித்தும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ் இன சமுதாய தலைவர்களுக்கும் எங்களுடைய கருத்தை தெரிவித்தோம். தமிழ் தேசிய அரசியல் கூட்டமைப்பின் அங்கம் வகிக்கும் வீர தியாகி விஸ்வநாத தாஸ் தொழிலாளர்களின் கட்சி தலைவர் எஸ்கே செல்வம் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை இரு கை வணங்கி தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களை எல்லாம் வழிநடத்தும் பாவலர் மு ராமச்சந்திரன் தமிழர் தன்னுரிமை கட்சி தலைவர், தமிழ் தேசிய அரசியல் கூட்டமைப்பின் தலைவருமான ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த 6 மாத காலமாக இந்த தமிழருடைய ஒற்றுமையை தமிழ்நாட்டில் ஒருங்கிணைப்பதற்காகவே இந்த தமிழ் தேசிய அரசியல் கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. ஆனால் பணபலமும் பொருளாதாரமும் எங்கு இருக்கிறதோ அங்குதான் என் இன மக்களும் என் இன தலைவர்களும் சேர்ந்து கொள்கின்றனர். கொள்கையையும் எதிர்காலத்தில் நாம் எவ்வாறு இந்த தமிழ்நாட்டை ஆளப்போகிறோம் என்ற சிந்தனையை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றனர். அதற்கு காரணம் பொருளாதாரம் மட்டுமே. அந்த பொருளாதாரத்தை நமது இளைய தலைமுறையமான வருங்கால மாணவர்கள் நீங்கள் தமிழில் சிறந்த ஒரு முதலாளியாக உருவெடுக்கும்போது அப்பொழுது இந்த இனக்குடி தலைவர்களும் என் சமுதாய தலைவர்களும் தமிழ்நாட்டில் பல பிரிவுகளாக பிரிந்து கிடக்கும் 160 ஜாதி பிரிவுகளில் இருக்கும் தலைவர்களும் ஒன்று கூடுவார். அதற்கு நாம் முதலில் பணம் படைத்த ஒரு வணிகத்தையும் முன்னிறுத்தி அதற்கான சிந்தனையை செய்தால் மட்டுமே இந்த தமிழர்களை ஒருங்கிணைக்க முடியும். என் தலைவர் மேதகுவே வேலுப்பிள்ளை பிரபாகர் அவர்கள் பொருளாதாரத்தை முதன்மைப்படுத்தினார். பின்னர் தான் ஒரு படையை கட்டினார். பின்னர் தான் ஒரு சிறந்த ஒரு போர் யுத்தியை கையாண்டார். அதுபோல நாம் அனைவரும் இந்த இனக்குழுக்களை ஒருங்கிணைத்து அதற்கான ஒரு தமிழர் அதிகாரம் உள்ள ஒரு
அரசாங்கத்தை நிறுத்தவே இந்த தமிழ் தேசிய அரசியல் கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. 70 ஆண்டு காலமாக நம்மை பிறமொழி பேசுபவர்களே ஆளுகின்றனர். அதனால் அந்தந்த தொகுதியில் போட்டியிடும் தமிழ்குடியை சார்ந்தவர்களுக்கு என் தமிழின உணர்வுகளும் தமிழின சிந்தனையும் தமிழின பண்பாடு இறை வழியை பின்பற்றுபவர்கள் தமிழர்களுக்கே நீங்கள் ஓட்டு அளிக்குமாறு உலக தமிழின பேரியக்கம் தலைவர் கரு சந்திரசேகரன் உங்களை அனைவரையும் அன்புடன் இரு கை கூப்பி வணங்கி கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் அனைவரும் சிந்தித்து செயல்பட்டு பணம் யார் கொடுத்தாலும் அந்த பணத்தை வாங்கி கொள்ளுங்கள். அந்த பணம் எல்லாம் நம்மளுடைய வரி பணம். யாரும் அவர்கள் வேலை செய்தோ அவர்களுடைய பின்சில் இருந்தோ அவருடைய நிதியில் இருந்தோ யாரும் நமக்கு பணம் தரவில்லை. ஒவ்வொருவரும் நாம் கட்டும் வரியிலிருந்து தான் நமக்கு இலவசமாக அனைத்தையும் கொடுக்கின்றனர். அதனால் நமது வெற்றி வேட்பாளரான தமிழர்களுடைய மூத்த குடியான திருவள்ளுவர் குடியை சார்ந்த ஆதி தமிழர் என்ற நமது திருமதி மாலதி அவர்கள் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக உங்கள் வீட்டு எளிய பிள்ளையாக நிற்கின்றனர். அவர்களுக்கு உங்களை நேரில் வந்து சந்தித்து துண்டறிக்கையோ மேலதாளத்தோடு நேரடியாக சந்திக்க அவர்கள் வாய்ப்பில்லாதனால் உங்களை இந்த காணொளி மூலம் அவர்கள் உங்கள் முன்னிலையில் நின்று ஒரு சின்ன ஒரு கருத்தை உங்களுக்கு சொல்லுவார் என்று எதிர்பார்க்கின்றேன். அதை நீங்கள் உங்கள் வீடு தேடி வந்து உங்களை சந்தித்து பேசியதாக ஒவ்வொரு தமிழின குடிகளில் உள்ள தமிழ் மாணவர்களும் மாணவிகளும் தமிழ் சான்றோர்களும் தமிழின தலைவர்களும் சமுதாய தலைவர்களும் இறையாண்மை தலைவர்களும் ஏற்றுக்கொள்ளுமாறு தமிழ் தேசிய அரசியல் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளரான கரு சந்திரசேகரன் உங்களை வேண்டி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். சென்னையில் ஆர்கே நகர் தொகுதியில் தமிழ் தேசிய அரசியல் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளரான கரு சந்திரசேகரன் போட்டியிடுகின்றேன். மற்றும் தமிழர்களின் மூத்த எனக்குடியான ஆதி தமிழர் குடியை சார்ந்த திருமதி மாலதி அவர்கள் பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடுகின்றனர். திருமதி சசிரேகா அவர்கள் தமிழ் தேசிய அரசியல் கூட்டமைப்பின் சார்பாக வீர தியாகி விஸ்வநாத தாஸ் அவர்கள் தொழிலாளர் கட்சியின் சின்னத்தில் போட்டியிடுகின்றனர். பொன்னேரி தனி தொகுதியில் ஆதி தமிழர் திருமதி மாலதி அவர்கள் தமிழக முன்னேற்ற முற்போக்கு கழகம் அண்ணன் வழக்கறிஞர் சக்திவேல் அவர்கள் தலைமையில் பொன்னேரியில் அம்மையார் அவர்கள் களம் காண்கின்றனர். ஆர்கே நகர் தொகுதியில் உலக தமிழின பேரியக்கம் தலைவர் தமிழக முற்போக்கு கழகம் அண்ணன் வழக்கறிஞர் சக்திவேல் அவர்களுடைய கட்சியில் இணைந்து போட்டியிடுகின்றேன். கும்மிடிப்பூண்டி தொகுதியில் தமிழ் தேசிய அரசியல் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்புமான உலக தமிழின பேரியக்கத்தின் தலைவருமான கரு சந்திரசேகரன், எனது பட்டம் அகமுடியார், எனது சமுதாயம் முதலியார். அங்கு கும்மிடிப்பூண்டி தொகுதியில் திமுகவில் மற்றும் அதிமுகவில் நாம் தமிழர் கட்சி, விஜய் கட்சி எல்லோரும் ஒரு பெரிய ஒரு பணபலத்தோடு நின்றாலும் நாங்கள் எங்களுடைய அரசியல் பயணத்தை மக்கள் ஒருங்கிணைப்பையும் தமிழ் குடிகளின் ஒருங்கிணைப்பை கருத்தில் கொண்டு இந்த தேர்தலை சந்திக்கின்றோம். உலகத் தமிழின பேரியக்கம் 13 தொகுதிகளில் தமிழ்நாட்டில் நிற்கின்றது. திருவள்ளூர் மாவட்டத்தில் 3 தொகுதியும் சென்னையில் 2 தொகுதியும் நிற்கின்றது. சரி, தமிழர் அடித்தளம் அறக்கட்டளை சுழற்சி வேட்பாளர்களுக்கு போன வருடம் சுதந்திர தினத்தன்று சுதந்திர ரத்னா விருது டாக்டர் ஹண்டே அவர்கள் தலைமையிலும்
ஆவடி குமார் அண்ணன் அவர்கள் தமிழ்ச்சங்கம் தலைமையிலும், பாவலர் மு ராமச்சந்திரன் ஐயா தமிழர் தன்னுரிமை கட்சி அவர்கள் தலைமையிலும், உலக தமிழின பேரியக்கம் கௌரவ தலைவர் தமிழண்ணன் அவர்கள் தலைமையிலும் 200க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற தேர்தலில் சுழற்சியாக நின்ற வேட்பாளர்களுக்கு விருது வழங்கினோம். தமிழர் அடித்தளம் அறக்கட்டளை அறங்காவலர் கரு சந்திரசேகரன் முன்னிலையில். அடுத்தது 2021 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட 3000 நபர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் கடிதம் அனுப்பி சுழற்சி வேட்பாளர்களை ஊக்கப்படுத்தவும், அவர்களும் எதிர்காலங்களில் சட்டமன்றத்திற்கு செல்வோம் என்பதை அவர்கள் மனதில் உறுதியை ஏற்படுத்தவும் இந்த சுழற்சி வேட்பாளர்களுக்கு கோயம்புத்தூரில் தொல்காப்பியர் என்ற தமிழ் சங்கம் வளர்த்த ஐயா தொல்காப்பியர் விருது 400க்கு மேற்பட்டவர்களுக்கும் கொடுக்கப்பட்டது. நாங்கள் தமிழ் தேசிய அரசியல் கூட்டமைப்பின் சார்பாக 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்துவது என்று முடிவெடுத்து அதற்கான பணிகளை தீவிரமாக செய்தோம். ஆனால் எங்கு பார்த்தாலும் எந்த ஒரு வேட்பாளர்களுக்கும் நாங்கள் உங்கள் அமைப்பில் நின்னால் 1 லட்சம் ரூபாய் போடுவீங்களா, 50,000 பணம் போடுவீங்களா என்று தான் கேட்கிறார்களே தவிர, உண்மையான உணர்வுகள் தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்கள், வேலுப்பிள்ளை அவர்கள் விட்டு சென்ற பணியை நாம் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை அவர்கள் மனதில் உதிக்கவில்லை. இது எனது மன வருத்தத்தை இந்த தமிழின தலைவர்களுக்கும் தமிழின சான்றோர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாங்கள் 234 தொகுதிகளையும் நிற்பதற்கான ஏற்பாடுகளை செய்தோம். ஆனால் தமிழ் தேசிய அரசியல் கூட்டமைப்பின் சார்பாக 30 தொகுதிகளே நாங்கள் நிற்பதற்கான ஒரு முன்னேற்பாடுகள் நடந்து முடியும் என்று இன்னும் ஒரு 6 நாட்களில் தெரிய வரும். எங்களுடைய கனவை கண்டிப்பாக வரும் சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளும் தமிழர் அடித்தளம் இல்லை என்றால், உலக தமிழின பேரியக்கம் இல்லை என்றால், தமிழ் தேசிய அரசியல் கூட்டமைப்பின் சார்பாக கண்டிப்பாக 234 தொகுதிகளும் வேட்பாளர்களை நிறுத்துவோம் என்று உறுதி அளிக்கிறேன். உலக தமிழின பேரியக்கம் தலைவர் கரு சந்திரசேகரன்.